எல்லா படமும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஆனா ஒரு சில படங்களுக்கு தான் நம்ம நினைச்ச மாத்திரத்துல எல்லாமே அமைஞ்சு வரும்னு சொல்லுவோம். அப்படி அமைஞ்சு வந்த படம் வந்து ரன்னு. ப்ரொடியூசர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர், அந்த படத்துல அந்த ஃபைட் மாஸ்டர், ஆல் டெக்னீஷியன்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாமே அமைஞ்சு வந்தது. டயலாக் ரைட்டர். அப்படி நான் எங்க போனாலுமே நிறைய இடங்கள்ல, "சார் ரன்னு மாதிரி ஒரு படம் மறுபடியும் பண்ணுங்க சார்ம்பாங்க." இல்ல ரன்னு ரீலீஸ் பண்ணலாமே சார்ம்பாங்க. ரன்னு தான் சார் வந்து நான் காலேஜ் படிச்சப்போ நான் வந்து பார்த்த படம். மொத சென்னைக்கு வந்து பார்த்த படம். "சார் கல்யாணம் ஆகி புதுசுல பார்த்தேன் சார்." அப்படிலாம் நிறைய கேட்டுட்டே இருப்பேன். சரி இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு தோணல. ரீரிலீஸ் பண்ணுறது மேலே சமீபத்தில் வந்து பர்சனலாக வந்து என்னென்னா, எது ஓடும் ஓடாதுன்னு தெரியவும் தெரியாது. திடீர்னு பார்த்தா கில்லி மிகப்பெரிய ஹிட்டாக போகுது. பார்த்தா படையப்பா அது வந்து பெருசாக ஹிட் ஆகுது. கில்லியே ஓடுனுச்சுன்னா அப்போ குஷி வந்து எப்படிடா ஓடுன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா, குஷி அப்படி ஒன்றும் பெருசாக போக மாட்டேங்குது. சச்சின் வந்தப்போ பெருசாக போகல, ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ அது ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அதனால் வந்து அந்த அது என்ன கணக்குன்னே நமக்கு தெரியாது. எனக்கு நிஜமாக தெரியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட எங்கேயாவது போனால் கூட ரன்னு ரீரிலீஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது டிபியில் வச்சுருக்கேன் சார், கண்டிப்பாக போய் பார்ப்பேன் சார். சார் கண்டிப்பாக நான் போய் தேட்டரில் பார்ப்பேன் சார் அப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் இருக்காங்க. இந்த படத்தை அப்போ வந்து ரத்ன சார் வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் மேடி, அந்த பக்கம் பார்த்தா மீரா ஜாஸ்மின், எவ்வளோ வில்லன் வந்து அதுல் குல்கர்னி எல்லாமே வந்து அப்படி பண்ண ஒரு படம். ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு படம்னு தமிழ் தெலுங்கில் எல்லா பக்கமும் எல்லாம் யாரை பார்த்தாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட பிரபாஸ் சாரை போய் மீட் பண்ணால் 8 தடவை பார்த்தேன், 10 தடவை பார்த்தேன் ரன்னு, இது எங்கே ஷூட் பண்ணீங்க, அது எங்கே ஷூட் பண்ணீங்க கேட்டே இருப்பார். இந்த படத்தை கரெக்டாக இந்த மாதிரி நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சது யாருன்னா என்னை விட பாலாஜி சார்னு சொல்லிட்டு அவர் வந்து பைசன் படத்தை தெலுங்கு ரிலீஸ் பண்ணாங்க, எங்களுடைய நண்பர். அவர் வந்து என்ன சொன்னார்னா, சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் ரன்னு, நான் ரிலீஸ் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு ஜெகதாம்பே அப்படின்னு அவங்களுடைய கம்பெனி பேர். அவர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் இங்கே வந்திருக்காரு. அவரையும் நான் இதில் அவரை கூப்பிடணும் விரும்புகிறேன். சார் ப்ளீஸ் சார். சார் வணக்கம். வாங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஆனந்த் சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்த படம். இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக ஆனது மேடி சார், கார்த்திக் பாய். இந்த கதை எப்படி உருவானது, அந்த தேரடி வீட்டில் தேவதைகள் வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்க? அதான் நான் எல்லா பெட்டியிலும் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக இப்போ ரீலீஸ் ஆகிறதுனால நம்மளுக்காக கண்டிப்பாக நிச்சயமாக திரும்பி சொல்லலாம். அதாவது படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாது. இதுக்கு கண்டிப்பாக ஒரு டைரக்டருக்கு எப்பயுமே இந்த 2வது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது ஓடுற படமாக இருக்கும் பர்டிகுலராக. அப்புறம் அந்த படம் மாதிரி இந்த ஃபேமிலி படம் எடுத்தால் அந்த மாதிரியே எடுப்பாருன்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்காகவே பிளான் பண்ணி இந்த சேல் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் என்னுடைய 2வது படமாக இருக்கும்னு நினச்சி பண்ணது தான். மாதவன் சார் எப்படி? மாதவன் சாருக்காகவே எழுதுனது தான். அவருக்காகவே எழுதுனது. ரத்ன சார்கிட்ட சொன்னோடனே ஃபோன் பண்ணார். ரத்ன சாருக்கு உடனே பிடிச்சிச்சு. ஃபோன் பண்ணி சொன்னோடனே மேடி. மீரா ஜாஸ்மின் தமிழில் அறிமுகமாகக்கூடிய படம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹீரோயின் வேறு யாராவது சூட் பண்ணுவீங்களா சார்? எப்படி இவங்க படத்துக்குள்ளே உள்ளே வராங்க அப்படி? மீரா ஜாஸ்மின் வந்து முதல்ல வரல. 4 நாள் வேற ஒரு ஹீரோயின் வச்சு ஷூட் பண்ணோம். அது வந்து 4 நாள் வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷு ஹிந்தி அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு தெரியும். லாங்குவேஜ் மட்டும் இல்லை, நான் நினச்ச கேரக்டரை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு வாங்குறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 4 நாள் ஷூட் போச்சு. ஆனால் எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ இது கரெக்டாக ஒர்க் ஆகாது பொருள்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன் ஷூட்டிங்கை. நிறுத்திட்டு ரத்ன சார் எல்லாரையும் வர வச்சு போட்டு காட்டி, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், அது ஒரு க்யூட்டாக ஸ்டைலாக நான் ரொம்ப விரும்பின லுக் வைஸாக ஓகே சார், ஆனால் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னால் வாங்க முடியல, அதனால் மாற்றிடலாம் சார்னு சொன்னப்போ, ஆல்ரெடி ஆனந்த விகடன் ரேப்பரில் மீரா ஜாஸ்மினுடைய ஸ்டில் நான் பார்த்துருந்தேன். பாய்ஸ்க்காக ஒரு 20-30 ஹீரோயின்ஸ் வந்து சார் வந்து சங்கர் சார் பார்த்து வச்சுருந்தார். அப்போது அவர் சார்கிட்ட சொன்னப்போ, இல்லை இது வந்து சங்கர் சார் பார்த்து வச்சுருக்காரு, நம்ம அதை பற்றி பேச முடியாதுன்னு சொல்லிட்டார் ரத்ன சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெனிலியாவை ஓகே பண்ணது பிறகு எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்தப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி திருப்பியும் அந்த பொண்ணை வர வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கஸ்தூரிமான்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்க லோகிதாஸுடைய படத்தில். இங்கே வந்து ஆதித்யாவில் வந்து நான் கதை சொன்னேன். தமிழ் புரியாதப்போ நான் தமிழில் சொல்லுவேன், என் கோடைரக்டர் கனக சம்பாதின ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லுவார். அன்றைக்கி எனக்கே ஒரு விஷயம் என்னென்னா, என் படம் இங்கிலீஷில் கேட்கும்போது எனக்கே புதுசாக இருந்துச்சு. இவள் நல்லா இருக்கா, உண்மையிலே ரன்னு மாதிரியே இருக்கு, ரன்னு டைட்டில் வச்சா ரன்னு மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி.
அன்றைக்கி எனக்கு புது நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு மீரா ஜாஸ்மின் கதை சொல்லும்போது எனக்கு வந்து நம்பிக்கை என்னென்னா, என்னப்பா இது ஒரு வேறு எதோ மாதிரி தெரியுது இந்த படம் மாதிரி எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. அவங்க உள்ளே வந்தது பிறகு அது நல்லா அற்புதமாக. டெக்னிக்கலாக படத்தை தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ஆடியோ வீடியோன்னு சொல்லிட்டு, இல்லை கிளாசிக்காகவே அப்படி கொடுத்துருக்கீங்களா ஆடியன்ஸுக்கு? இப்போது இந்த படம் வந்து அப்போ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். ஜீவா சார் கேமராமேனு. இப்போ டிஜிட்டலாக அது மாற்றிருக்கு. டிஜிட்டலாக மாற்றினது மட்டும்தான். ஆனால் அந்த குவாலிட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி சரியான படத்தில் எதையுமே நீக்கவும் முடியாது, புதுசாக வைக்கவும் முடியாது. நம்மளே அதை வந்து அமைதியாக அப்படியே விடுறது தான் அதோடைய தகுதி. சார், இப்போ குஷி படம் சரியாக போகலன்னு சொன்னீங்க. அஞ்சான் படம் ரீரிலீஸ் பண்ணுவீங்க, அது எப்படி போயிருந்தது? அதோட வியாபாரம் எப்படி இருந்தது? நல்லா போச்சு போகலை, அது வியாபாரத்தை விட பழைய நேம் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது மாறிடுச்சு. எல்லார் சைட்லேருந்தும் சார் நல்லா இருக்கே சார், இப்போ ரொம்ப கிரிப்பாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் சொல்லிட்டு எல்லோரும் சொல்ல, எனக்கே மனசு திருப்தி தான், நல்லா இருந்துச்சு. ஓகே, பண்ண வரைக்கும் அந்த படமும் என்ன செய்யணுமோ அது ரீசனபிளாக ஒன்று செஞ்சது. சார், அந்த ரன் படத்தில் வந்து விவேக் சாரும் ரகுவரன் சாரும் நடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க நம்மளே இல்லை. இப்போ ரீலீஸ் பண்ணி இவங்களோட பிரிவு எப்படி பார்த்து? நிறைய பேர் சார், அவங்க மட்டும் இல்லையே. இப்போ பாரதிராஜா சார், நம்ம யாரை தேடி வந்து இந்த சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோமோ அந்த பாக்யராஜ் சார், அவங்க இல்லை. லிங்சாமே இச்சு போட்டு கூப்பிடுவார் என்ன, பேரன்பு என் மேலாம். அவர் வந்து என் கூட இருக்கிறதா தெரிஞ்சா மேடம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க கேட்பாங்க. என் கூட தான் இருக்காருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் இருக்கீங்களா கூட, ஓகே நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க, மறுபேச்சு பேச மாட்டாங்க. அவ்வளோ தூரம் என்னை நம்புவாங்க. அதுமாதிரி பாரதிராஜ் சார் வந்து ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். கூப்பிட்டு போய் நான் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்க இருக்கணும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 நாள் தங்க வச்சு, அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களையெல்லாம் ரூமுக்கு வர சொல்லி நம்ம டைரக்டர்ஸு ரைட்டர்ஸு எல்லாம் வந்து மீட் பண்ணிட்டு போனாங்க. குருகார்னு அவர் மேலே பேரன்பில் இருப்பாங்க. நான் வந்து சங்கராபரண சாங்கு தொருக்குனா இது வந்துட்ட சாங் போட்டு காலெலாம் அமுக்கி விடுவேன். இது எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் சார் இதெல்லான்னு. லிங்கு அப்படின்னு கூப்பிட்ற மாடுலேஷன் இன்றைக்கி வரைக்கும் காதில் திரும்பி கேட்டே இருக்கும். விவேக் சார்லாம் வந்து பெரிய இழப்பு. அது வந்து இன்னும் ரொம்ப சின்ன வயசு. இன்னும் கொஞ்ச நாள் அவர்லாம் வந்து அது சடன் தாங்க முடிய மாட்டேங்குது, ஹார்ட் அட்டாக்கு அவருக்கும். அதே மாதிரி ரகுவரன் சார், அவரும் வந்து பெரிய ஒரு ஆளுமை. அதை நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். அவெல்லாம் செட்டுக்குள்ளே உள்ளே வரும்போதே நம்மளுக்கே வந்து என்னென்னா, ஏதாவது இவருக்கு செய்யணும்டா, என்ன மாதிரி இருக்கார், நம்மளும் அலர்ட் ஆகும். ஒரு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சரியான படம் நம்ம எடுக்கிறோங்கிற ஒரு மூடை வந்து கொடுப்பாங்க அவங்கெல்லாம். அவர் டப்பிங்கில் வந்து அவர் பேசுகிற மாடுலேஷனு, நான் பெரிய ரசிகர் அவருக்கெல்லாம். நான் ஊர்லேருந்து அவர் என்னென்ன படம்லாம் பார்த்தேன். உதயம் படம், இந்த பவானி, அதே மாதிரி வந்து பூவிலி வாசல், அவருடைய பல படங்கள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை நான் அவரெல்லாம் சொல்லி காட்டுவேன், அவர் மாதிரியே பேசிலாம் காட்டுவேன். அவர் பயங்கர சந்தோஷமாகிடுவார். நல்லா அதெல்லாம் பெரிய இழப்பு தான் அது. சார், ரன் படத்தில் வந்து விவேக் சாருக்கு வந்து ஒரு காமெடி ட்ராக் இருக்கும். இப்போ உள்ள தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு ட்ராக்ன்றது, ஒரு காமெடி ட்ராக்ன்றதே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 15 years பேக் உள்ள காமெடி ட்ராக் படங்களை தான் நம்ம போட்டு பார்க்க முடியும். இந்த செட் ஆஃப் சேஞ்சை எப்படி பார்க்குறீங்க? அது காலகட்டம். அது வந்து நானே அந்த ட்ராக் பஸ் வந்து படத்துலலாம் வைக்கல. அந்த அப்போவே எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கும் பிடிக்கல. ஆனந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா தனியாக காமெடி ட்ராக்குன்னு இருக்காது. அது மேலே எனக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் ரத்தின சார் சொன்னார் வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது, இது ஸ்லீக்காக இருக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் காமெடி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் அந்த காமெடி ட்ராக்கை சேர்த்தேன். ஆனால் அது வந்து அந்த காலகட்டத்துடைய ஒரு அடையாளம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு பிறகு அதே மாதிரி ட்ராக் வந்து எடுத்து முடித்த படத்துக்கு 4-5 படத்துக்கு ஷூட் பண்ணாங்க. அது எனக்கு தெரியும். படத்தை ரன் படம் எவ்வளோ பெரிய ஹிட், அதே மாதிரி பாடல்களும் ரொம்ப பெரிய ஹிட், இன்னைய வரைக்கும் அதை கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வித்யாசாகர் சார் ஏதாவது பேசுனீங்களா? அவங்க சைடில் ஏதாவது இப்போவா ரிலீஸ் ஆகிறத பற்றி இப்போ பேசலை. சமீபத்தில் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நானும் அவர் கலந்துக்கிட்டு இந்த பாடல்களை பற்றிலாம் பேசணும். இப்போ பேசலை நான். ஆனால் மிகப்பெரிய மேஜிக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 5 லிரிக் ரைட்டர்ஸ் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக 5 பேரும் வந்து ஒரே படத்தில் எழுதுனது. அறிவுமதி, யுவபாரதி, நாமுத்துக்குமார், விவேகா, பா விஜய், எல்லாமே வந்து என்னென்னா இந்த மாதிரி அப்போ புதுசு. ஆமாம் 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 ஆமாம். இந்த பாடல்களுடைய முதல் வரிங்கிறது வந்து ஒரு கேட்சியாக இன்னமுமே
வந்து ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த காதல் பிசாசு அப்படின்ற அந்த வார்த்தையாகட்டும், ம். அந்த தேரடி விதிகள்ன்ற வார்த்தையாகட்டும், அந்த இச்சிதா இச்சிதா, ம். இந்த வார்த்தைகள்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் அந்த பாடல்கள் வரிகள் வரப்போ எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு, ஷூட் பண்ணும்போது விஷுவலாக இருக்கும்போதும்? எல்லா பாட்டுமே எழுதி போட்டது. டியூன் போட்டுட்டு லிரிக்ஸ் வந்து வரல. எல்லாம் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணது. அதனால தான் அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. சார் இந்த காதல் பிசாசையில் ஐயோ இதோ பாரு ரீசெண்ட் சொல்லியிருப்பாரு, வித்தியாசகர் பிடிக்காமலே நான் எழுதினேன் அப்படின்ட்டு. அது அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி ஏதாவது? இல்லை, அவர் பேசுறது இப்போ சொல்கிறது எல்லாமே என்னென்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்பனையாக தான் இருக்குது. அது அவ்வளவு நிகழ்ந்த மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. என்னுடைய ஆங்கிளில் என்னுடைய வேலை மட்டும்தான் நான் பார்த்தேன். இப்போது அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அது எனக்கு தெரியாது. நம்மளுக்கு லிரிக்ஸ் கரெக்டாக வர வரைக்கும் விடாமல் என்னுடைய அவர் தான் பல்லாங்குழி வட்டம் பாட்டு எழுதினார். அடுத்த பாட்டு இவ்வளவு நிகழ்வும் அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது எனக்கு என்னுடைய கணக்கில் அது எதுவுமே வராது. எனக்கு அந்த லிரிக் பார்த்தா கரெக்டாக இருக்கா இல்லையா, இன்னும் கொஞ்சம் எதாவது புதுசாக இருக்கணுமா, என்ன மாதிரி இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். 100 நாட்களை கடந்து வந்து திரைப்படம் ஓடிட்டு இருந்தது. இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்றப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, நல்லா போகுமா, நம்ம நினைச்சது கை கொடுமான்ற அந்த மைண்ட் செட்லாம் அப்படி இருந்துருங்க. அதை பத்தி அதான் சொன்னேனே, 2வது படம் கண்டிப்பாக ஓடணும், அதில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. பெரிய பதட்டம் இருந்துச்சு. ஏன்னா பல டைரக்டர்ஸ் 2வது படம் ஓடாது, பெரிய கிட்டு கொடுத்துருப்பாங்க. 2வது படம் வந்து பெரிய ஃப்ளாப் ஆகும். அந்த காலகட்டத்தில் அது வந்து நான் நிறைய பெரிய பட்டியலே இருக்குது. புது வசந்தம்னா அவ்வளோ பெரிய கிட்டு, ஆனால் 2வது படம் போகல. கேரளுக்கு நிம்மனே அவ்வளோ பெரிய கிட்டு, இதயம் அவ்வளோ பெரிய கிட்டு, புதிய பாதை அவ்வளோ பெரிய கிட்டு. பார்த்தா கண்டினியூவாக முக்கியமான டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி நடக்கும்போது அது 2வது படங்கிறது ஒரு சரியாக பண்ணிடணுண்டா அப்படிங்கிற ஒரு நான் சேஃப்டிக்கு அதான் இந்த படம் ஒரு சேஃபாக ஒரு 50 நாள் தோக்கலடா, இவர் 2வது படத்தில் வந்து இவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் தப்பு நடக்கலைங்கிற மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு இருந்துச்சு, சேஃப்டியாக போயிடலான்னு. ஆனால் இந்த படம் அமைஞ்சு வந்த விதம் இருக்குல்ல, எல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸு, இந்த கதையுடைய அமைப்பு, அந்த அப்படியே போய் 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 பாபா படம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் தள்ளி தள்ளி போட்டாங்க. நான் ஒரு தடவை இந்த சப்வே ஃபைட்டை வந்து ராஜேஸ்வரி தேட்டரில் டப்பிங் தேட்டரில் பார்த்துட்டு உள்ளே பார்க்குறேன். நான் அப்பப்போ டப்பிங் நடக்கும்போது இந்த ஃபைட்டை மட்டும் அப்பப்போ போட்டு பார்ப்போம். அப்படி ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணோன்னே அப்படி இருக்கும். அன்னைக்கு 10 பேர் கை தட்டுறதா 100 1000 உலகம் மொத்தமும் மாறும். அது ஒரு சாம்பிள் மாதிரி. நான் ரத்தன் சார்கிட்ட சொல்கிறேன், இப்போது சார் பாபாவுக்காக எல்லா படமும் தள்ளுறாங்க, நம்ம படத்தை தள்ள வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு லெட்டரே ரெடி பண்ணுறேன். நான் மிகப்பெரிய ஃபேன் தான் அவருக்கு. ரஜினி சார் படமும் ரஜினி சார் ரசிகன் படம் உங்களுமே நல்ல வார்த்தைகள்லாம் எழுதி மானியத்தினெல்லாம் போட்டு கொண்டு கொடுக்குறேன் சார். என்னை வந்து ரஜினி சார் வந்து சின்னதாக சிரிச்சே சொன்னார். அவர் ஆல்ரெடி சஞ்சீவ் சாருக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாகவே போகல. என்னை வந்து புரியல, பாவம் இவங்களுக்கு என்ன இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி. ஏன்னா பாபா ஒன்று வரப்போகுதுங்கிற அந்த மூடே அப்போ வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாது இல்லையா. அதனால் வந்து அந்த பயத்தில் சேச்சா அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நம்ப மாட்டீங்க, பாபா தெரியும் ரஜினி சார் படங்களில் வேறு வேறு புற காரணங்களும் இருந்துச்சு, படமும் அப்படினால போகலை. அந்த படத்தில் மால் தேட்டரில் ஓடும்போது அங்கேருந்து எல்லாருமே தேரடி வீதி சாங்க்கு சப்வே ஃபைட்டுக்கெல்லாம் அங்கேருந்து ஓடி வந்து இந்த படத்தை பார்க்குறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சார் வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகும் சேம் எடிட்டிங் அங்கே தான் போகும். ஒரு தடவை வந்து பசேமாக அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து ரஜினி சார் என்னை பார்த்து சொன்னார், அற்புதமாக இருக்கும் உங்கள் போஸ்டர்லாம், நான் வழி நடிகை பார்த்தேன்னு சொன்னார். அப்புறம் பெங்களூர் போயிட்டார். போய் அங்கேருந்து கேட்குறாரு, நம்ம இங்கே இருக்கிற மாரியப்பன் சார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் எப்படி போகுது, என்ன படம் போகுதுன்னா ரன்னு 24 கழிச்சு ஃபோன் பண்ணாலும் ரன்னு வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. சாரை போய் மீட் பண்ணேன் கேளம்பாக்கம் இதில். அப்போது போனாலாம் எப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் மீட்டிங் சாரோட. நானாக கிளம்பி வரணும். சார் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் யோசனையில் இருக்கும்போது அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஒரு பயங்கரமான ஃபேனு அவருக்கு வந்து. அப்போ நான் வேறு ஒரு கதை வேறு ஒரு விவாதத்தில் இருந்தேன், ஆனால் அடிக்கடி போய் சந்திப்பேன். அப்போது அப்படி ஒரு ஹிட்டு. அப்போது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி எல்லாமே. அந்த ஃபைட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஓடி சட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம படத்தில் வந்த மாதிரி எந்த படம் பார்த்தாலும் ஹீரோ ஓடுவான், வேறு ஏதோ காரணம் சொல்லுவான். ரன்னு மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், ரன்னு மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள் சொல்லி எங்கே போனாலும் கேட்பாங்க. அது என்கிட்டயே கேட்பாங்க. ஒரு ரன்னு தான் என்கிட்ட இருந்துச்சு, திருப்பி என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா. சார் நீங்கள் இது வந்து மாதவன் சாருக்காக தான் எழுதின கதைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் ஆனால்
நீங்க அது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு சாக்லேட் பாயா பார்த்த ஒரு ஹீரோவை நீங்க ஆக்ஷன் ஹீரோவா மாத்துறீங்க உங்களோட ஸ்கிரிப்ட் மூலமா. எந்த இடத்துல அந்த கால் எடுக்கிறீங்க, இந்த இடத்துக்கு ஒரு சாக்லேட் பாய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கொண்டு வரணும் அப்படின்றது? அதுதான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அவரை அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் ஓடுவார்னு நம்புகிறாங்க. அந்த ட்விஸ்ட்டு தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஓடுவான் கண்டிப்பாக வந்து பயந்து ஓடக்கூடிய ஆள் தான்டா நம்புனாங்க இல்லையா, அதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஓடி போய் சற்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி நின்னப்பையும் நம்புகிற மாதிரியான சில நிகழ்வு நடந்துச்சு. அந்த தோற்றமும் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் கண்ணில் அது பெருப்பமர் அவர் அது வந்து உங்கள் அண்ணுக்கு நான் 2 உசரா அப்படி கேட்கும்போது ஜனங்க நம்பணும்ல, அது நம்புனாங்க. அவ்வளோதான். வெற்றி படம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த மரியாதைக்கு எடுக்கணும். சத்தியமா இல்ல, அந்த தப்ப லைஃப்ல பண்ணவே மாட்டேன். இப்போ வந்து பார்ட் 2 ஃபிரான்ச்சைசி நிறைய இப்ப என்ன பண்றாங்க, ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா மக்களும் எதிர்பார்க்கறாங்க இதோட செகண்ட் பார்ட். ஏனா பார்ட் 2ல அந்த மாதிரி யாரை வச்சு எடுக்கணும்னு ஐடியா ஐடியாவே இல்லையே. இப்போ அதெல்லாம் ரன் இல்லாம மற்ற படங்கள் ஃபிரான்ச்சைஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம்ன்ற மாதிரி ஐடியா இருக்குங்களா? அது எடுக்கும்போதே 2 பார்ட் எடுக்கிறப்ப அதுக்கு உயிர் இருக்கு. உடனே எடுத்தா பரவாயில்ல. ஒரு காலகட்டம் மாறினதுக்கு பிறகு அதை நம்ம தொடாமல் இருக்கிற வரைக்கும் அது கொடுக்குற மரியாதை விட்டுடணும். அது அப்படியே இருந்தால் தான் நல்லது. அந்த காலத்திலே வந்து மாமா மச்சான் உறவு வந்து பக்காவான மாதிரி ஒரு அக்கா கேரக்டர் இப்பவும் வீட்டுக்குள்ள இருக்கு. அது எப்படி சார்? அப்படியே அது வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அமைஞ்சது தான். அது கரெக்டாக அனுகாசன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ரகுவரன் சார் இதெல்லாம் வந்தது பிறகு அது புது உறவு முறை தான். அந்த படத்துலேயே வந்து ஒட்டக மாதிரி இருக்கார், எனக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன ஒரு காரணம் தான். ஆனால் அவர் வீட்லேயே வந்து தங்கி இங்கே படிக்க ஒருத்தன் வரும்போது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பேசாமல் இருக்கிறதுக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அது நல்ல ஒரு ஒர்க்காச்சு. ஆமாம் ஆமாம். படத்தோட இன்னொரு பெரிய ஜீவா சார் கேமரா. ஜீவா சாருக்கும் உங்களுக்கு நட்பு? ஜீவா சார் வந்து பயங்கர ஸ்பீடு. அவர் வந்து கேமரா வச்சு இந்த பேக்லைட்டில் அவர் வந்து ஒர்க் பண்ணுற விதானம், டெலியில் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுவார். அப்புறம் வந்து ரொம்ப ஃபைன் டியூனிங்கான ஒரு டைமிங். ஒரு நாள் அவர் கார் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பிறகு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டார். அப்புறம் டிஸ்கஷன் கூப்பிட்டாருன்னா ஏதோ ஒரு இடம் வந்து நம்ம வந்து அப்போது வந்து நம்ம இது இருக்கும், நம்ம இன்றைக்கி வந்து பூங்காவாக மாற்றிருக்காங்க இல்லையா, செம்மொழி பூங்காவா. அப்போ அது வந்து நம்ம உட்லண்ட்ஸு, அங்கே கார்லாம் டிரைவிங் உட்லண்ட்ஸ், அங்கே வர சொல்லிடுவார். வர சொல்லிட்டு டிஸ்கஷன்னா போனால் வேறு பேச்சே இருக்காது. இப்போ காஸ்டியூம் பற்றி டிஸ்கஷன் போனோடனே ஸ்டார்ட் பண்ணுவார். லிங்கு இது 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 குட், ஓகே, உனக்கு ஓகே தானே, டவுட் இல்லை எதுங்க சார், சூப்பர் சார், வேற என்ன பேசுறதுக்கு இருக்கா, கிளம்பிடுவார். இந்த மந்தமாக வேற பேசுறது, வேற அரட்டடிக்கிறது, இந்த சினிமாவை பற்றி வேறவங்களை பற்றி சொல்கிறது, வேலைன்னா வேலை. ஸ்பாட்டுக்கு வந்தால் ரெடி வர சொல்லு. அதனால தான் மார்ச் 1 ஷூட்டிங்கு, ஜூலை மாதம் காப்பி ரெடி ஆச்சு. அவரும் அப்படி தான் இருப்பார், நானும் அப்படி தான் இருப்பேன். 2 பேருக்குமே வந்து அப்படி செட் ஆகும். கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை பொறுத்துக்கணும். அது வந்து படத்துக்காக தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவாலாம் இருக்காது. வந்து அவர் வேலையை அவர் வந்து 100% பண்ணுவார். நம்ம நினச்சதை தாண்டி எனக்கு வந்து பண்ணி கொடுத்தார். இங்கிலீஷ் டைட்டில் எப்படி சார்? இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ல இங்கிலீஷ் டைட்டில் சாதாரணமாக இருக்கும். 2002 வரும்போது எந்த மாதிரி எதுவும் வேண்டான்னு யாரும் வந்து சொன்னாங்களா? இல்லை, அந்த டைட்டில் வந்து என்னென்னமோ டைட்டில் வச்சோம். ரத்ன சார் தான் வந்து ரன்னுன்னு சொன்னது அவர் தான். ஆனால் சொன்னவொடனே பளிச்சுன்னு இருந்துச்சு. இம்மிடியட்டாக எங்கள் டைலாக் ரைட்டரு பழனிசாமி வந்து இதை டிசைன் பண்ணார். அப்போ ஜென்டில்மேன்லாம் இங்கிலீஷில் வந்து டைட்டில் இருக்குது. அந்த காலகட்டத்துலேயும் ஒரு சில இங்கிலீஷ் டைட்டில் வந்திருக்கு. சென்சி கிட்ஸ் ஹேண்டில் பண்றது தான் சார் சினிமாவுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. யாரோ எல்லா டைரக்டர்ஸுமே இப்ப என்ன ஸ்கிரிப்ட் எழுதும்போதே வந்து இந்த சென்சி கிட்ஸ் என்ன ஆல்பா கிட்ஸ் எல்லாம் எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி எப்படிலாம் இருக்குன்னா எழுதுறாங்க. ஹீரோஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுறாங்க. இண்டஸ்ட்ரியுமே அந்த பக்கம் போயிருக்கு. குறிப்பா வந்து பாடல்களோ காட்சிகளோ வந்து கருப்பு இவ்வளவு பெரிய கிட்டு, கருப்புல ஏதாவது அது மாதிரி அம்சம் இருக்கா? இல்ல சார், அது தனியா சொல்றேன். குறிப்பா ஏதாவது ஒரு காட்சிகளோ பாடல்களோ இப்ப அதுக்கு பதில் பேசிடுவோம். நம்ம ரன்ல
ஜென்சிஸ் வந்து கொண்டாடுறதுக்கு உண்டான மொமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? அது இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு மாயைங்க. அதுக்கு படம் பண்ணால் அதுக்கான நியாயத்தோடு அந்த படத்தை பண்ணும், அது கரெக்டு தான். ஆனால் எல்லா காலகட்டத்துலேயும் எல்லா படமும் போகும், எல்லா டைப்பும் போகும். அவனை கொண்டு போய் சரியான ஒரு படத்தில் இப்போ வந்து உட்கார வைங்க, கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இது அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்க அதுக்குள்ளே விளை வச்சிட முடியும். எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க, நம்மளும் அப்படி இருந்து தான் வந்திருக்கோம். அது துரந்தர் படம் அவ்வளோ பெரிய கிட்டு இந்தியா மட்டும்தான். அதில் என்ன அந்த மாதிரி அம்சம் இருக்குது? நல்ல படம் கெட்ட படம் எடுத்துக்கிட்ட விஷயம் 100% அதில் ஒர்க் ஆகிருக்கு, ஆகலை, அது மட்டும்தான் நிஜம். அது அவங்களுக்காக மட்டுமே பிளான் பண்ணி அந்த ஏஜ் குரூப்புக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அந்த படத்துக்குள்ளே கதை கரெக்டாக இல்லாமல் அதுக்கான நியாய தர்மங்கள்லாம் கரெக்டாக இல்லைன்னா அந்த படம் ஓடாது. அவனும் வந்து எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். கரெக்டான ஸ்கிரிப்டு, அது என்ன ஸ்டைலாக ஃபிலிமாக இருக்கட்டும், அது என்ன ஸ்டைலாக ஃபிலிமாக இருக்கட்டும், அந்த படத்துக்கான நியாய தர்மத்தோட சரியாக உண்மையாக செஞ்சா இப்போ திருஷ்யம் இருக்கு, அது அவங்களுக்கான படமா? 3 பாட்டு வந்துருச்சு, 3 பாட்டு வந்துருச்சு, 3வது பாட்டும் வந்துடுச்சு. அதனால் வந்து என்னென்னா, ஆனால் அவங்களுக்குன்னு செய்யும்போது நான் போய் எப்பயோ படித்த காலேஜில் இந்த லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி சீன் ரன்லேயே இருக்கும். அதை இப்போ கொண்டு போனால் என்ன ஆகும்? நான் வேணால் பீரியடுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைரக்டர்ஸு எப்பா இதில் போய் மாட்டிக்க கூடாதுன்னு எப்பயோ நடந்த கதை பீரியடுக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்பாங்க. அந்த பீரியடுக்குள்ளே போயிட்டா உங்களுக்கு அது வராதுல்ல, அந்த கணக்கு மாறிடும் இல்லையா? எப்பயோ அப்போ நடந்துச்சுப்பான் என் லைஃப்பில் சொன்னால் அது ஓகே. ஆனால் அவங்களுக்காக எடுத்தால் அது பிரதீப் ரங்கநாதனும் கூட ஒரு பையனும் சேர்ந்து பண்ணும்போது அது அவங்களுக்கு 100% கனெக்ட் ஆகுது. அது அந்த மாதிரி பசங்க வராங்க. அந்த பசங்க லைஃப்பில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இருக்குது. அதில் எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறத பற்றி ஒரு படம் வந்துச்சு, ஃபோனை மாற்றிக்காங்கன்னு சொல்லி. அந்த படத்துக்கு நியாயத்தில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அந்த படம் போச்சு இல்லையா? அதனால் அவங்க மட்டுமே உலகம் இல்லை, அவங்க மட்டுமே சினிமா இல்லை, அவங்களுக்கான படத்தை அவங்க ஏஜ் குரூப்பில் கொடுத்தா தான் பார்ப்பாங்கிற கணக்கும் கிடையாது. அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா டைனோசர் மாதிரி படம் கொடுக்கலாம், காஞ்சனா மாதிரி படம் கொடுக்கலாம், திடீர்னு பார்த்தா சந்திரமுகி மாதிரி படம் கொடுக்கலாம், திடீர்னு பார்த்தா வந்து நம்ம ட்ரிபிளார் மாதிரி கூட படம் கொடுக்கலாம். அர்ஜுன் ரெட்டி, அந்த படம் அர்ஜுன் ரெட்டியில் ஒரு தன்மை இருக்கும், இந்த காலகட்டத்துக்கான லவ்வுக்கான விஷயம் மாதிரி இருக்கும், அந்த அரகன்சி இருக்கும், அந்த இது இருக்கும். அதனால் நான் வந்து என்னென்னா அது மட்டுமே இல்லை, அதுக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கிட்டு அதை வந்து பயப்பட்டோ மாறிடுச்சுனோ அப்படின்னு நினைக்க தேவை. கதை தான். இப்போ இருக்க டைரக்டர்ஸ் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய படத்துடைய காட்சி ஒரு ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகணும், அவங்களுடைய அந்த டான்ஸை வந்து திரும்ப டான்ஸ் ஆடி அதை ட்ரெண்ட் ஆகணும், அந்த மியூசிக் ட்ரெண்ட் ஆகணும்னு ஃபுல்லாகவே இந்த ரீல்ஸ் மைண்ட் செட்லேயே அந்த ப்ரோமோ ஆகட்டும், டீசர் ஆகட்டும் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதை பற்றி காலகட்டத்துக்காக வேலை பார்க்கலாம், ஆனால் என்னென்னா காலத்தை தாண்டி ஒரு சில வேலைகள் செஞ்சால் மட்டும்தான் அது வந்து தரவரிசையில் இருக்கும். இன்றைக்கி ராஜா சார் வந்து 4 புது டைரக்டர்ஸோட வேலை பார்க்குறாரு, அவர் அதுக்காக ஒர்க் பண்ணுவாரா? மாஸ்டர்ஸ் எப்பயுமே காலத்தோட தான் இயங்குன்னு இருக்க மாட்டாங்க. காலத்தை தாண்டி ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க தான் கிரேட் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. அந்தந்த நேரத்துக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி. தம்பி நான் பேசுவேன், நீங்கள் பேசுகிறீங்களா? டிஸ்டர்ப் ஆகுது, சாரி. அதனால் இந்த ரீல்ஸுக்காக வேலை பார்க்குறேன், இதுக்காக ஒர்க் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து என்னென்னா அந்தந்த காலத்து பொழப்புக்காக அந்த நேரத்து விஷயத்துக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு அதுக்காக பண்ணுறதுக்குல்ல, அது அது பொழப்பு. ஒரு படைப்பாக ஒரு லைஃபாக சரியான வேலை செய்யணும், அதை நோக்கி இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் அந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்காகவே செய்கிறதுங்கிறது அது எனக்கு நம்ம உடன்பாடு இல்லை. சார் ஆனந்தம், ரன், சண்டை கோயில் பெரிய டைரக்டர் இருக்கும்போது இப்போ உள்ள சொன்ன மாதிரி இந்த சென்சி தலைவர் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து உங்கள்தான் அவங்க படத்துலேருந்து ஆரம்பிச்சாங்க, ரொம்ப கடுமையான. அவங்க மேலே நமக்கு போக முடியும், நம்ம எவ்வளோ பெரிய டைரக்டர் இவ்வளோ நல்ல படங்கள்லாம் எடுத்தீங்க, அதுவும் சோசியல் மீடியா படம், ஃபேமிலி உள்ள படம், அவ்வளோ உள்ள படம் எடுத்தது, நம்மளை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம படங்களை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது அவங்க மேலே
கோவம்னு இல்லை, ம். அது கொஞ்சம் பர்பஸாக பண்ணது தானே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது நான் மட்டும் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு என் மேலே. நீங்க தான் முதல்ல பாதிக்கப்பட்டீங்க. ஆமாம், பாதிக்கப்பட்டதை பார்க்க வந்திருக்கீங்க இப்போ. அண்ணே அன்னைக்கு எப்படி வலிச்சதுன்னு கேட்குறீங்க. மீனாட்சிக்கு அதில் ஒரு சந்தோஷம். இல்ல, கேக்குறேன். ஏன்னா, ஒரு கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை இல்லை ஓகே, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் நம்மளை அப்படி சொன்ன டயத்தில் ஒரு ரன்னு என் கையில் இருந்திருந்தா அவங்க தோற்றுருப்பாங்கல்ல, ஒரு சண்டைக்கோழி இருந்திருந்தா நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம். ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக ஆக்க ஆக்க நம்மளும் ஆக்க ஆக்க அவங்களுக்கு வந்து இது இருக்குது அது இருக்குன்னு நம்மளும் யானை குதிரைன்னு சொல்லி வச்சுருவோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட இருக்கவங்களும் சொல்லிடுறாங்க, அது ஓப்பனிங் கிரியேட் பண்ணும் சார், ஓப்பனிங் கிரியேட் பண்ணும் சார்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய நிகழ்ந்துருது. மிக சரியான விஷயம் கையில் இருந்திருந்தா அவங்கெல்லாம் தோற்றுருப்பாங்க. அன்னைக்கு என் சைட்லேயும் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருந்திருக்கு. அது அது வந்து அவங்க அப்படி ஆயிடுச்சு. குறிப்பா இப்ப அந்த கங்குவா படத்துக்கு அப்புறமும் கூலி படத்துக்கு அப்புறமும் அந்த இயக்குநர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து தனிப்பட்ட விமர்சனங்களாவே போயிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், சிறுத்தை சிவாவாகட்டும். இப்ப இதெல்லாம் பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது வந்து லிங்குசாமி அப்படின்னு. ஏன்னா இவனும் இவங்களுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டது அவர்தான் அப்படின்ற மாதிரி. தனிப்பட்ட விமர்சனங்கள் இயக்குநர்கள் மீது அவங்க ரசிகர்கள் எதிர்பார்த்த படத்தை கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக படத்துடைய இயக்குநர்கள் மீது வைக்கக்கூடிய தனிப்பட்ட விமர்சனங்கள் குறித்து அதான் எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளோ சரியாக பேசினாலுமே முன்னாடி பின்னாடி கட் பண்ணி வேற ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா அது வேறையாக தான் இருக்கும். அதில் யாருமே அதில் வந்து தப்பிக்கவே முடியாது. இனிமேல் அதை தாண்டி தான் வந்து இங்கே இருக்க வேண்டியிருக்கு. அந்த போக்கு வந்து இப்போ எல்லா பக்கமும் அரசியலில், சினிமாவில், பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே தான் இருக்குது. அந்த போட்டி பொறாமை எல்லாத்தையும் கடந்த, நான் தான் சொல்வேன், எதிரி கூட ஒத்துக்கக்கூடிய, நம்முடைய பரம எதிரி அவ்வளோ இருக்கலாம், அவங்க கூட ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை நம்மகிட்ட இருந்து வரணும். அப்படி வந்துட்டா அவங்களே கூட ஏய் நல்லா கடா சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். கொஞ்சம் கூடுதலாக நம்மளும் செய்யணும். அது காலங்காலமாக அது வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது, இருக்க தான் செய்யும். அது ஹை அண்ட் லோ மாதிரி, அது ஒரு பொறாமை போட்டி வந்து தொடர்ந்து ஜெயிக்கும்போது இருக்கிற ஒரு விஷயம். சைக்காலஜிக்கலாகவே அது வந்து வந்துடும். லோகேஷ் வந்து ரொம்ப பெருசாக தப்பாலாம் எப்பயுமே எதுவுமே பேசலை. இருந்தாலுமே வந்து என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து அப்படி இது பண்ணாங்க. சரியான இன்னொரு வேலை செய்யும்போது அது மாறிடும். எல்லாருமே இந்த பக்கம் வந்துடுவாங்க. கரெக்டான ஒரு படம் வந்துச்சுன்னா அவன் வந்து நிரந்தரமாக அப்படின்லாம் யாரும் இருக்க போகிறதில்ல. குறிப்பிட்ட பேர் பர்பஸாக இருக்கிறவங்க குறிப்பிட்ட பேர் தான். அதில் ஒரு பர்சன் கூட சொல்ல முடியாது, அவங்களே யோசிச்சுட்டு இருக்க முடியாது எப்பயுமே. அதனால தான் மணி சார் கூட சமீபத்தில் கௌதம் கிட்ட பேசும்போது, நீ அனாவசியமாக இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காத, வேலையை பாரு. தேவையில்லாமல் போய் அதை பார்த்தா அது வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. அப்புறம் படம் பண்ணும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, இது ரீல்ஸில் கிட் ஆகுமா, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதை யோசிச்சுட்டே நீங்கள் வந்து படைக்க முடியாது. நம்ம ஒன்று செய்கிறோம், அது ஜனங்க பார்க்குறாங்க, கரைஞ்சி செய்கிறோம், உண்மையாக செய்கிறோம், அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வர்றதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த டைம்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய இயக்குநர்கள் முதற்கொண்டு எனக்கு வந்து விஜய் சார் கூட படம் பண்ணணும்னு ஆசை, அஜித் சார் கூட படம் பண்ணணும்னு ஆசை அப்படின்றத இன்னமும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து கில்லி படத்துக்கு முன்னாடி பீக்ல இருக்கக்கூடிய டைம் நீங்க ஆகட்டும், விஜய் சார் இருக்கிற டைம், உங்களுக்கு நீங்க ஏதாவது கதை வச்சிருந்தீங்களா சார்? பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருந்ததா? இந்த படமே சாருக்கு பண்ணுறதுக்காக ஒரு தடவை ஏவிஎம் மூலமாக எஸ்எஸ் சாரை பார்த்து அப்போ வந்து சொன்னோம். அவங்க சார் பண்ணால் நல்லா இருக்குமேனு சரவண சார் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க ரன் கதையை. அப்போது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, அடுத்தடுத்து இந்த மாதிரிலாம் போகணும், இந்த கிராப்பில் எப்படி இருக்குன்னு. அப்போது எஸ்எஸ் சார் ஒத்துக்கல. தமிழன்னு ஒரு படம் தம்பி பண்ணுறாங்க, அதனால் வந்து கமிட் ஆகிருக்காரு. ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறது, இந்த மாதிரி டைப் ஆஃப் படம் அப்போ அவங்களுக்கு கரெக்டாக ஆகலை, அதனால் அவங்க ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் சண்டைக்கோழி, அது சார் பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. வேட்டை பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. அவங்க ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, நான் ஒரு பயங்கர ரஜினி சாரோடைய ஃபேன் தான், விஜய் சாரை அவ்வளோ பிடிக்கும் எனக்கும். அவரோட படம் பண்ணணுன்னு என்னை விட என் படத்தை தனியாக பார்க்குற அவங்க ஃபேன்ஸு, அவரை பார்க்குறவங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த நல்லா கொள்ளன்னு விரும்பினவங்க இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்ககிட்ட, ஏன் சார் விஜய் சார் கூட பண்ணுங்க சார்பாங்க. அது கரெக்டாக அமைஞ்சு வரல. அதான் திரும்ப திரும்ப நான் வந்து அவரை சாரை வந்து எப்பயுமே மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே போகுது சார்னு.
நான் கிண்டலுக்குலாம் வந்து எலெக்ஷன் வரப்போகிறதுக்கெல்லாம் முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் எப்பயாவது லீவ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போவான்ல, நான் கிண்டலுக்கு சார் ஒரு சினிமாவில் தான் கனெக்ட் ஆக முடியாது சார், ஒரு வார்டு கவுன்சிலர் அண்ணா சும்மா இருங்கண்ணா அப்படின்னு வாங்க. இது இன்னைக்கு வந்து இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, சினிமாவில் நான் கனெக்ட் ஆகாட்டினாலும் நிச்சயமாக அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் இன்னைக்கு அவர் பண்ணுற முன்னெடுத்து போகிற எல்லா விஷயங்களுக்கும் நான் வந்து முழுக்க வந்து நான் கட்சியில் சேரல, ஆனால் கட்சியில் தான் இருக்கேன். நிறைய இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து தொடர்ந்து கட்சியில் இணைஞ்சிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரியான அரசியல் முன்னெடுப்புகள் பயணங்கள் ஏதாவது இருக்கா? அவர் கூட தானே இருக்கோம், நம்ம ஆட்சி தானே. கும்பகோணத்துல ஒரு வாய்ப்பு இல்லை, சொந்த ஊர்ல அது இல்லை, வெறும் கட்சியில் சேர்றது மட்டும் இல்லைங்க, அது அவங்கள சந்திக்கலாம் சந்திக்காமல் இருக்கலாம், அவங்களோட வந்து நம்ம பேசாமல் போகலாம். ஆனால் ஒரு சிலரோட மட்டுமே அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளும் அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயோ மீட் பண்ணுவோம், ஆனால் டெய்லி மீட் பண்ணுற மூடு இருக்கும். அவரோட சினிமா பற்றி அவர் சினிமா டெய்லி பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டோம், ஆனால் எப்பயாவது பார்ப்போம் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சவங்கள அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை பற்றியான ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மூடு இருக்கும், நம்மளுக்கும் அவங்கள பற்றியான ஒரு பாசிட்டிவான மூடு இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எலெக்ஷனுக்கு முதல் நாள் ரிசல்ட் பார்க்குற அன்னைக்கு 8 மணிக்கு நாங்கள் இங்கே அசம்பிள் ஆகிட்டோம். நம்ம ஆஃபீஸில் ஒரு கிரிக்கெட் பார்க்குற மாதிரி, ஃபைனல் மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்தோம். நான், சங்கர் சார், பேரரசு சார், சரண் சார், ஒரு முக்கியமான டைரக்டர்ஸு, என்னோடய அசிஸ்டன்ஸு எல்லாருமே உட்காந்து பார்க்குறோம். நான் பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு ரேணிகுண்டா டைரக்டர், என்னோடய அசிஸ்டண்ட்டு, மாபெரும் நம்பிக்கை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் தாங்க வர்றாரு, இத்தனை சீட்டுங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் இப்படி சொல்கிறாருன்னொன்னே அது ஒரு காமெடி. மற்றவங்களுக்கெல்லாம் உள்ளே வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, கேட்க சொல்லுவாங்க, கேள்வி பண்ணிட்டு கேட்க சொல்லுவாங்க. அவர் 100% சொல்லுவார். அவர் மட்டும் இல்லை, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, அவர் தொகுதியில் அவரே தோற்றுருவாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, சான்ஸே கிடையாதுங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு எப்படிங்க வருவார்? இந்த ஓட்டு இது இருக்குது, இருந்தாலும் ஜாதி ஓட்டு, இது பிக்ஸ்டு ஓட்டு, இவ்வளோ செஞ்சுருக்காங்க, இது மட்டும்தான் வரும், இந்த கணக்கெல்லாம் போடுவாங்க. ஒரு எல்லா கணக்கையும் பொய்யாக்கி ஒரு பணத்தை கொடுத்து ஜெயிக்க முடியுமா? முடியல. ஜாதி மூலமாக முடியுமா? முடியல. மதத்து மூலமாக முடியுமா? முடியல. ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து இந்தியா அளவில், உலக அளவில் இப்படி ஒரு மேஜிக்கா, எந்த கணக்கும் பொய்யாயிடுச்சு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதான் என்கிட்ட பிரபுதேவா சார் சொன்னார், சார் நம்ம கூட ஒரு எம்ஜிஆர் இருந்திருக்காரு சார், உங்களுக்கு தெரியாமல் போச்சு இல்லை சார் என்னாரு. அது நிச்சயம். அவருடைய கான்ஃபிடென்ட் லெவலு நல்லா இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்! அவர் எவ்வளோ நம்பியிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. சாதாரண குடும்பத்து பசங்க வந்து பணம் கொடுக்காம இத்தனை தொகுதிகளில் சாதாரண குடும்பத்து பசங்களாம் ஜெயிச்சு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன், கரப்ஷனுங்கிற ஒரு விஷயமே தமிழ்நாட்டிலேருந்து சுத்தமாக போகிற மூடு இப்போ இருக்குது. அதுக்கான எல்லா பக்கமும் அதுக்கான சத்தம் கேட்குது. அவ்வளோ நியாயமாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து கட்சியில் சேர்றதில்லை. நான் அவரோட தான் பயணிக்கிற மாதிரி, அவரோட இருக்கிற மாதிரியான மூடு தான் எப்பயுமே. அவரை நடிகராகவும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த அரசியலுக்கு வந்து அவர் வந்து எனக்கு ஒரு நாள் நைட்டு வந்து இது இன்றைக்கி சொன்னால் என்னமோ வந்துட்டாங்கடா எல்லாம் முதலே எல்லாம் சொல்லிட்டாராம், தெரிஞ்சிச்சான். நம்ம தோழர்கள் காத்துட்ருப்பாங்க கண்டிப்பாக இதுக்காக சொல்கிறதுக்காக. வந்துடுவீங்களே ஜெயிச்சோடனே சொல்கிறதுக்குன்னு நினப்பாங்க. அது அவருக்கு தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை நான் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட என்ன பேசியிருக்கேன், அவருக்கும் எனக்குமான கனெக்ட் என்னங்கிறது எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரியும். அதனால் இதை வெளியில் சொல்லி நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. என்னுடைய சக நண்பர்களுக்கு தெரியும், என்னோடய அசிஸ்டன்ஸுக்கு தெரியும் நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு. நல்லது நடந்திருக்கு, நல்லா இருக்கும். ஆர்பி சௌத்ரி சார் டெத்தில் நான் ஒரு சீன் பார்த்தேன். நீங்கள் போயிட்டு விஜய் சார் வந்து மாலை போட்டுட்டு வெளியே வந்து காரில் இருக்காரு. உங்களை பார்த்தோன்னு டக்குன்னு காரை விட்டு கீழே இறங்கிட்டு பர்சனலாக பேசுகிற மாதிரி இருந்தது. தனிப்பட்ட அன்பு உங்கள் மேலே இருக்கிற கார் என்ன கார்? அதான் இல்லை, அதுக்கு முன்னாடி சாரை வந்து கோவாவில் மீட் பண்ணும்போது நான் வந்து சார் உங்கள்கிட்ட மீட் பண்ணோம் சார்னு இந்த அரசியல் ஒரு மாநாடுலாம் நடத்தினார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் கோவாவில் வந்து கீர்த்தி சுரேஷ் மேடம் மீட்டிங் இதில் பார்க்குறேன், கல்யாணத்தில். கீர்த்தி மேரேஜில் பார்க்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங் மீட் பண்ணலாண்ணா அப்படின்னார். ஒரு 4 மணிக்கு சார் நானும் சும்மா ஒரு 10 நிமிஷம் மீட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் போனேன். 2 பேருடைய மீட்டிங் 1 ஹவர் போச்சு.
அவர் சிஎம் ஆகிட்டா அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அது எப்பயாவது தான் மீட் பண்ணுவோம். ஆனால் இந்த கனெக்ட் இருக்குன்னு சொன்னல கூட இந்த மற்ற டைரக்டர்ஸ் எல்லாமே கூட என்னென்னா, சார் நீங்கள் படம் பண்ணல சார் அவரோட, என்ன சார் இவ்வளோ பயங்கரமாக இப்படி 2 பேரும் இப்படி கனெக்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு பிடிச்சது நம்மளுக்கு பிடிக்கலாம். வீட்டுக்கு போனால் சாங்கெல்லாம் போடுவார்ல, பார்த்தா என்னுடைய படத்தை சாங்காக போடுவார். அப்புறம் எனக்கு எந்த பாட்டெல்லாம் பிடிக்குமோ, சிரஞ்சீவி சார் சாங்லேருந்து ஆரம்பித்து எனக்கு தெலுங்கில் என்னென்ன பாட்டெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவர் போடுவார். என்ன இப்படி ஒத்து போகுதுன்னு இருக்கும். படம் தான் பண்ணலையே ஒழிய இந்த ஒத்த அலைவரிசையில் வந்து இருக்கும் பல விஷயங்கள். அது நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம எல்லாருமே அவங்க எல்லாம் வாட்ச் பண்ணுறது இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். எல்லாரை பற்றி எல்லாமே தெரியுது. நாங்கள் வந்து ஒரு டீமாக நான், மணி சார், சங்கர் சார் எல்லாமே இருக்கோம். அதில் வந்து கௌதம் இருக்கார், எல்லாமே இருக்கோங்கிறது வந்து வெற்றிமாறன் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களாம் ஒன்றா உட்காந்து பேசுவீங்களாமே, என்ன சார் பேசுவீங்க, எப்படி இருக்கும், ஐயோ நல்லா இருக்குது சார், இவ்வளோ பேர் இருந்தீங்கன்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் கேட்பார். அதனால் வந்து என்னென்னா அவர் பர்சனலாக 100% அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சார் காசு வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் எது காசு? அவர் பார்க்காத காசா? அவருக்கு 200 கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஆள் அதை தூக்கி போட்டு வர்றாங்க. அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அது சந்தோஷமாக இருக்குது. சார் இது ரன் எத்தனை தியேட்டரில் வருது, அதே சமயத்தில் இன்னைக்கு படம் பண்ண வரவங்க வந்து பழைய படங்கள் ரீலீஸ் ஆகாத எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பெரிய படங்கள் எதுவுமே இப்போ இல்லை. ஒரு 2-3 படம் தான் வருது. இதயம் முரளி வருது, அதுக்கப்புறம் வந்து லவோ தனஞ்சயன் சார் படம் வருது. அதனால் தியேட்டர்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விஷ்ணு விஷால் படம் கூட நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் வந்து தியேட்டர்ஸ் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு 150 ஸ்க்ரீன் வரும். அவ்வளோ போட்டால் போதும், ரீலீஸ் தானே. ஒருவேளை நல்லா போச்சுன்னா வந்து நல்லா போச்சுன்னா எனக்கு தெரியாது அதை பற்றி. ஒருவேளை ஜனங்க வந்தாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கேரளா கர்நாடகாவிலையும் ரிலீஸ் பண்ணுறோம். சார் உங்கள் டைரக்ஷனில் புதிய படம் எப்போ சார் இருக்கும்? தப்பாக இருக்காது. சரி, உங்கள் டைரக்ஷனில் புதிய படம்? ஆமாம், அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். திருப்பதி பிரதர்ஸ்ல ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கும் ஆசை தான். எல்லாம் காலம்தான் கரெக்டாக போயிட்டுருக்கப்போ எல்லாம் அப்படி வந்து இத்தனி படம் ஒரே நேரத்தில் 5 படம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம்லாம் யோசிச்சு பார்த்தோமா, ஒரே நேரத்தில் 5 படம்லாம் நான் பண்ணுவேன், டைரக்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். திடீர்னு ஒரே நேரத்தில் 5 படம் ஒரு கம்பெனியில் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா? இந்த ஆஃபீஸ் வாசல் மொத்தமும் அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு காலகட்டம், அது ஒரு மேஜிக். அது நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி கூட எப்பயுமே என்னென்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அது ஏதோ ஒரு வகையில் வந்து அப்படி இருந்தது வந்து இப்போ திடீர்னு ஒரு தேக்கம் ஒன்று வந்துச்சு. அது தானாக சரியாகணும். நம்ம போர்ஸ்டாக இன்னும் எவ்வளோ நிரூபிக்கிறோம் பாருன்னு சொல்லி தப்பு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தானே, நம்ம நிறைய பட்டுட்டோம். சரி எது, தவறு எது, நல்லவங்க யார், கெட்டவங்க யார், எதை பண்ணணும் பண்ணக்கூடாது, அந்த ஒரு பக்கமும் வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்பீடு எங்கள் 2 பேருக்குமே, தம்பிக்கும் சரி எனக்கும் சரி, எந்த படம் பார்த்தாலும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும், பார்க்கணும். அந்த ஸ்பீடு கூட என்னென்னா அதுவே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. மறுபடியும் மிக சரியான நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க. சார்லாம் இப்போ வந்து எங்களோட பயணிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக வந்திருக்காரு. எடுங்க சார், எத்தனை படம் வேணும் பண்ணுங்க, நான்லாம் கூட இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் இப்போ வராங்க. நம்ம சரியானது தான் பண்ணியிருக்கோம். கோலி சோடா மாதிரி, சதுரங்க வேட்டை மாதிரி, மிக சரியான கும்கி வழக்கேன் மாதிரி பண்ணதுனால அது நம்மளுக்கு பின்னாடி எப்பயுமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒளி மாதிரி பின்னாடி நிற்கும். நம்ம பண்ண ஆனந்தமா சரி, ரன்னா சரி, சண்டைக்கோழி சரி, பையாவும் சரி, இன்றைக்கும் கேட்குறீங்கல்ல எப்படி சார். அதனால் அடுத்த கட்டமாக திருப்பதி பேசும் மிக முக்கியமான ஒரு வேலைகள் செய்கிறதுக்கும், நியூ டேலண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட கதை கேட்டு சரியான படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இது அமைஞ்சு வந்திருக்கு. அது இந்த வருஷத்துலேருந்து இது ஒரு சில நேரங்களில் இது நம்ம காலண்டான்னு ஒரு 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 நமக்கே ஒரு ஸ்மெல் ஒன்று, ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த ஃபீலை நம்ம இப்போ ஏதோ வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இறுதியாக அந்த படம் என்ன ரிலீஸ் ஆகுது அது மட்டும் சம்பவம் பண்ண
ஜூலை 10th ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ரிலீஸ் பண்ணக்கூடிய ஜெகதாம்பே பாலே சார் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் என்ன விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, படத்தை பற்றி சார் நிறைய சொல்லிட்டாரு. இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இது 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த படம் அன்னைக்கு தான் புது படம், இன்றைக்கி இது புது படம். மறுபடியும் 25 வருஷம் விட்டு நீங்கள் எடுக்க போனாலும் அன்றைக்கி அது புது படம். ஒரு சினிமான்றதுக்கு என்னென்ன தேவை, ஒரு மனுஷன், நான் ஒரு ஆடியன்ஸாக பேசுகிறேன், எனக்கு என்ன வேணும், நான் போய் இந்த படத்தை ஒரு தேட்டரில் ஒரு படம் பார்க்க போனால் எனக்கு என்ன தேவை, அத்தனை இந்த சினிமாவில் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான படம். இன்றைக்கி ட்ரெண்ட் செட்டு மாற்றிட்டு ஜென்சி கிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த ஜென்சி கிட்டுக்கு வந்து படம் எடுக்கல, அவங்க ஒரு ட்ரெண்டை மாற்றிருக்காங்க. அதில் கதை கிடையாது, பிரம்மாண்டம்ன்ற சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நேச்சுரலாக படம் எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து சிஜி ஒர்க்கில் வந்து அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க. சிஜியெல்லாம் இல்லாத காலத்தில் கதையை திரைக்கதை வச்சுட்டு பிரம்மாண்டம் காட்டினாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. அப்படி பண்ண ஒரு மாபெரும் டைரக்டரு. அவர் கூட நின்று நான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு, சாரை வேண்டாம் எதுக்கு பாரு, சில படம் ஓடுன்னு சொன்னார். கில்லி ஓடிச்சு, அதே சார்து குஷி ஓடலையேன்னு சொன்னார். சார் அது வேண்டாம் சார், ரன் ஓடும் சார். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் சார் என்ன பண்ணார், நாயக்கன் படம் ஹிந்தியில் எடுத்துகிட்டு மறுபடியும் வர்றாரு தமிழுக்கு. ஒரே டைமில் 10 படம் எடுக்கணும்னு சொல்லி, அது நீங்களாம் உங்களுக்கு தெரியும், அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த 10 கதையில் முதல் கதையாக தேர்ந்தெடுத்தது ரன்னு. அன்னைக்கு ரன்னான ரத்னம் சார் இன்னைக்கு வரலும் பல பாஷையில் ரன் ஆகிட்டு இருக்காரு. இந்த ரன்னோட சாதனை அதை ஒன்றே போதும். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு வெளியே வரும்போது 100 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து தேட்டருக்கு வர ஒரு ஆடியன்ஸு ஏமாற மாட்டான், சந்தோஷத்தில் வருவான். எனக்கு நேரம் இருந்தால் மறுபடியும் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி தான் போவான். இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ ஓடிடியில் வந்திருக்கலாம், வேறு டிவியில் வந்திருக்கலாம். இன்றைக்கி நாங்கள் அந்த டிஜிட்டலெல்லாம் பண்ணி அதை மறுபடியும் சரி பண்ணி இப்போ பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. இந்த படத்தை நான் டிஜிட்டலில் பண்ணோடனே என்னை பார்க்க சொல்லி சார் அனுப்பிச்சார். அப்போ என்னோடய கசின் இங்கே இருக்கார், நான் பெங்களூர். அவர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணேன், வாங்க படம் பார்க்க வரோம், வந்து பாருங்கன்னு சொல்லி. அவர் வர்ற வழியில் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் பார்க்குறோன்ற எண்ணத்தில் வரலை, வந்தார். நீங்கள் சொன்னீங்க விவேக் சார் பற்றி சொல்லிங்க பாருங்க, அதுக்காக சொல்கிறேன். அந்த படத்தை பார்க்க உள்ளே வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, விவேக் சார் அவர் ஒரு 55 வயசு இருக்கும், படத்தை பார்க்கும்போது சிரிக்கிறாரு, குழந்த மாதிரி ஆகிறாரு. ஒரு 3 சீட்டு தள்ளி உட்காந்துருந்தேன். நான் விவேக் சார் சீன் வரும்போதெல்லாம் படத்தை பார்க்கல, அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ கொண்டாடுறாரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு எல்லா சீனும் பொருந்தி வந்தது சார், எதையுமே இதில் திணிக்கலை சார். இன்னைக்கு அவர் கேட்டார், அந்த அண்ணன் அக்கா தம்பி பாண்டிங் அது சும்மா வரல, சாரோட வாழ்க்கை, அவரோட ஃபேமிலியில் அவர் அப்படி தான் வாழ்கிறாரு. அதோட பிரதிபலிப்பு தான் அது வெளியே அந்த அளவுக்கு தெரியுது. நான் அந்த சீனை பார்க்கும்போது நான் அதே ஃபீல்டில் தான் அந்த சீனை பார்த்தேன், என்னோடய ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குதுன்றது. அது மாதிரி சரியாக ஒரு எந்த சீனை சொல்லணும், எந்த சீனை சொல்ல வேண்டான்றது இதில் இல்லையே. எது எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். கடைசியாக இந்த இன்னைக்கு 10 மணிக்கு தூக்குறேன் உன்னை தங்கச்சியான்றாரு, 12 மணிக்கு தூக்குறேன்றாரு. ஃபுல்லு ப்ரொடக்ஷன் காத்துட்டு இருப்பாங்க, உள்ளவே இருப்பார். அவங்கள ஏமாற்றிட்டு தூக்கிட்டு ஈஸியாக வந்துடலான்னா அங்கே வச்சாருப்பாருங்க ஒரு ஹேண்டிகேப் ஒரு இது. அந்த போராட்டம் எப்படி இருந்துச்சு, அந்த இது நெருப்பு அப்படியே ஒரு அண்ணல் பிறக்கிற மாதிரி நம்ம இந்த சீனை உட்காந்து பார்த்தோம். ஷட்டர் இழுத்துட்டு போகிற சீன் எவ்வளோ இம்பேக்டோ அதை மாதிரி பல மடங்கு இம்பேக்ட் கொடுத்த சீன் அது. இப்படி எத்தனையோ அந்த படத்தில் சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். சாருக்கெல்லாம் மறுபடியும் ஒரு ரன் மாதிரி ஒரு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது 100% கரெக்ட், எடுக்கக்கூடாது. அந்த ரன்னு தான். மறுபடியும் ஜெகதம்ப ஃபிலிம்ஸும் சரி, திருப்பதி பிரதர்ஸும் இந்த படத்தினால கண்டிப்பாக கடவுளால் ரன் ஆவாங்க. ரன் மாதிரி வெற்றி தேங்க்யூ. எடுத்து தேங்க்யூ.